ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா எக் பெப்பர் கிரேவி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க. பேன் ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். 2 சைடும் ஒரு நிமிஷம் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை திருப்பி போட்டுடலாம். முட்டை நல்லா 2 சைடும் வெந்துருச்சு. மிளகெல்லாம் நல்லா முட்டையில் இறங்கிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த முட்டையை அப்படியே வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு, 2 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 1 தக்காளி போதும். இன்னொரு 2 தக்காளி மிக்சியில் நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அரைச்சி வச்ச 2 தக்காளி பேஸ்ட்டு. எதுக்கு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறோம்னா அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போ காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கரம் மசாலா. இதுக்கு மிளகாய் தூளெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. மிளகு நல்லா காரமாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், அது பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை இந்த சைடு திருப்பிடலாம். இந்த சைடு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறங்கும். ஃபைனலாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம எக் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும். என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா, அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.